வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி. ஆல்ரெடி சனி பயிற்சி அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதை தவிர்த்து இது பார்ட் 2 வருது. அப்போ சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இவங்களுக்கெல்லாம் சனியோட பார்வை பலன்கள். அப்போ பொதுவாக சனி பயிற்சியை மட்டும் பார்க்க முடியாது. சனி ராசிக்கு நின்ற பலன். ராசிக்கு 8ல் அஷ்டம சனியாக நிற்கிறாரு. பட் அஷ்டம சனியாக நிற்கிறவர் அவரோட பார்வை பலன்கள்லையும் உங்களுக்கு பலன்களை மாற்றி மாற்றி அமைப்பார். அப்போ அதில் அவருக்கு 3ஆம் பார்வை, அதுபோக 7ஆம் பார்வை, அதுபோக 10ஆம் பார்வை அப்படின்ட்டு 3ஆம் பார்வை உங்களோட கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தையும், அதுபோக 7ஆம் பார்வை உங்களோட குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தையும், அதுபோக உங்களோட 10ஆம் பார்வையாக சனி பகவான் 10ஆம் பார்வையோ ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த மாதிரி பலன்கள்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு மட்டும் இப்போ இதில் நம்ம பார்ப்போம். அப்போ சனி உங்களுக்கு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நீங்கள் ஒரு பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்படுத்துவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல ஒரு தொழில் நிமித்தமான விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். வியாபாரம் சார்ந்த விஷயங்களும் சரி, புதிய தொழில் மாற்றம், புதிய ஒரு முயற்சிகளுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு டோட்டலாகவே பயனளிப்பதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். புதிய முயற்சிகள் நீங்கள் எது செய்யணும்னு நினச்சா கூட இந்த புதிய முயற்சிகள் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க்குகள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவ். அதுபோக இந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள், சமூகம், நீங்கள் வெளிநாட்டுக்கு வெளியே வேலைக்கு போகிறது, இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து நீங்கள் மறுபடியும் உங்கள் உள்நாட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்குரிய அம்சத்தையும் இவர் ஏற்படுத்துவார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பார் அப்படின்னு கேட்டால், நல்ல நீங்கள் ஹார்ட் ஒர்க்கராக இருந்து நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அதனால் உடம்பை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. இடுப்புக்கு கீழே அந்த முழங்கால் அந்த வரைக்கும் நல்லதமாக உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அப்போ ஏன்னா இங்கே இடுப்பு கீழே நம்ம பாதம் நல்லதமாக இருக்கும் பட்சத்தில் நல்லதமாகவே தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாகவே ட்ராவல் பண்ணலாம். அப்போ ஏதாவது எங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமாக வேலை செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்தவித டீக்வாலிஃபிகேஷன் இவர் பண்ண மாட்டார். அப்போ சனியோட பார்வையில் தொழில் தனம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோல் சனி அடுத்து 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே இதுக்கப்புறம் வார்த்தைகளில் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் வியாபாரம் பண்ணுற எல்லாருமே வார்த்தைகளில் இதுக்கப்புறம் கவனம் தேவை. ஏன்னா சனி உங்களோட வாக்குஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் படிப்புக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி கொண்டு போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு அதில் தான் இவர் பலன்கள் அளிப்பார். வார்த்தைகள் வார்த்தைகள் எங்கே எப்படி பேசணும், எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட வாக்கு ஸ்தானத்தின் மூலியமாக உங்களுக்கு சில பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாகவே ஏற்படுத்துவார். அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகவே இருந்தால் கூட குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் சண்டை சச்சரவு பிரிவு ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தால் கூட ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு ஒரு ஒற்றுமை சார்ந்த விஷயங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அதனால் ஏன்னா கடந்த வருடங்களில் கண்டக சனியிலிருந்து ராசி ரிலீஸ் ஆகிறதுனால அஷ்டம சனி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு வாய்ப்புகளை உங்களுக்கு நல்லுதமாகவே வழங்குவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அன்பு அந்யோன்யம் பெருகும். அதில் வார்த்தைகளில் மட்டும் எப்பவும் கவனம் தேவை. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அகலக்கால் வைக்கிறதா இருக்கட்டும், சிந்திச்சு செயல்பட்டுக்கோங்க. உங்களோட பொருளாதார நிலை அறிந்து, உங்கள் வீட்டாளங்களோட பொருளாதார நிலை அறிந்து அதில் நீங்கள் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதில் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுலாம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அஷ்டம சனி ஓடினாலும் உங்களுக்கு சனியோட பார்வையில் உங்களுக்கு கெடுத்து கொடுப்பார். கொடுத்து கெடுப்பார், அந்த கான்செப்ட் தான். பட் கொடுக்கும் போது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அதை கெடுக்காத அளவுக்கு நீங்கள் வழி நடந்துக்கிறது நல்லது அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. மற்றபடி சனி உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் பூரியஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ பூரியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே பழைய சொத்து பத்துக்களை விற்று புதிய சொற்றுகள் மாற்றுறது, பழைய வாகனங்கள்லாம் கொடுத்துட்டு புதுசாக மாற்றுறது, இல்லை ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் ரெனோவேஷன் புதுசாக ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்குரிய விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார். அதுபோல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான விஷயங்களாகவே இருக்குதுன்னா அது எல்லாம் இந்த சிம்மராசியில் பிறந்த A to Z நீங்கள் யாராக இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான வருவதற்குரிய அம்சங்கள் இருக்கும். பட் நீங்கள் அதில்
வந்து உங்கள் தரப்பில் நீங்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், உங்கள் தரப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமாக வரும். ஸோ மற்றபடி வந்து ஸோ உங்களுக்கு வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், ஸோ இப்போதைக்கு வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது, பிரிஞ்சு இருந்தவங்க மறுபடியும் ஒன்று சேர்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுபோக உங்களை சுற்றி உள்ளவங்கட்டெலாம் எப்பயும் கவனமாக இருந்துக்கோங்க. இது காமனாக அசிசில் எல்லோரும் சொல்கிறது தான். பட் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குறதுனால வந்து நீங்கள் வந்து வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்களை சுற்றி உள்ளவங்ககிட்ட வாக்கு கொடுக்கறது, வாக்கு எடுக்கிறது, அவங்களுக்கு முன்னே நிற்கிறது, கிராந்தோ பண்ணுறது, அகலக்கால் வைக்கிறது, ஸோ புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வந்து ஒருத்தவங்களை கண்மூடித்தனமாக நம்பி இன்வால்வ் பண்ணுறது, இதிலெல்லாம் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா இந்த சனி வந்து உங்களுக்கு அஷ்டம சனியில் இருக்கும்போது அவரோட சனி பார்வையில் வந்து உங்களுக்கு வந்து கண் மண் மயக்க வச்சிருவார். ஸோ எப்படின்னா ஸோ மதி மயக்க வைத்து அது போக வந்து சரி நம்மளால் முடியாது இவங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம்னா அவங்க ஏதாவது ஸ்மார்ட்டாக அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் ஆயிடுச்சுனோ, சுச்சுவேஷன் ஏதாவது பை மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா சம்திங் ஏதாவது நடந்துடும். மற்றபடி வந்து அதிகமாக பொழுதுபோக்கில் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. படிக்கிற பசங்களுக்கு ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிப்பில் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு, படிப்பு ஸ்தானமாகவே இருக்கிறதுனால ஸோ கான்சன்ட்ரேஷன் அதீத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றபடி வந்து எங்கேயுமே வந்து நான் அப்படின்றதுக்குள்ளே வந்துடாதீங்க. அப்படின்னா டைம் சரியில்லை. சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனியும் ஸோ சனியோட பார்வையில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீகுவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் எவ்வளோக்குள்ள முடியுதோ அதுக்குரிய விஷயங்களை தொழில் செய்யுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அகலக்கால் வச்சிடாதீங்க. வீடு வாகனம் வாங்குறதுல அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களோட நிலை அறிந்து நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுறது நல்லது. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வராத அளவுக்கு நல்லதுமாக ட்ராவல் பண்ணிக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சொந்த பந்தங்கள்கிட்டலாம் ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது. அதை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து உங்களுக்கு வந்து டவுன்ஃபாலாக அப்படின்னு கேட்டால் அஷ்டம சனி வந்து உங்களுக்கு வந்து காரிய தடைகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு கெட்ட காரியங்களாக இருக்கும் பட்சத்தில் அது காரிய தடைகளாகவே இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஸோ அந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அடுத்தடுத்து ஒன் பை பயிற்சிகள் நடத்த போகிறாங்க. அவங்க பயிற்சிகள்லாம் உங்களுக்கு பலன்கள் மாறும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இதில் இப்போ உள்ள பதிவுக்கு உங்களுக்கு டைமிங் வந்து சுமாராகவே இருக்குது நினைவிலே வச்சுக்கோங்க. சரிங்களா?